அனைவருக்கும் வணக்கம். எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ அதை பற்றின நோட்ஸ் நம்ம பார்க்கலாம். பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறையை நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு முதல் 5ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயர் 1951 to 1956. இது எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? ஹேரடோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. எதற்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருப்போம்னா வேளாண்மைக்காக முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். அதோட இலக்கு 2.9%, எட்டியது 3.6%. இத்திட்டம் வெற்றி பெற்றது. இரண்டாம் 5ஆண்டு திட்டம் அதனுடைய காலம் பார்த்தோன்னா 1956 to 1961 வரைக்கும். இது யாருடைய மாதிரி அடிப்படையாக கொண்டது அப்படின்னா பிசி மஹலனோபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டது. இதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? தொழில் முன்னேற்றத்தை நம்ம தொழிலை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 4.5% ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எட்டியது 4.1%. மூன்றாவது 5ஆண்டு திட்டம் 1961 to 1966. இத்திட்டம் காட்கில் திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய முக்கியமான நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம். இதனுடைய இலக்கு 5.6%, எட்டியது 2.4%. சீனா இந்தியா அந்த போரின் காரணமாக இத்திட்டம் என்னதுன்னா தோல்வியடைந்தது. 4ஆம் 5ஆண்டு திட்டம் தொடங்குவதற்கு முன்னர் பார்த்தோன்னா திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு ஒன்று இருந்தது. இந்த திட்ட விடுமுறை காலம் அதனுடைய வருஷம் இயர் பார்த்தோம்னா 1966 to 1969. இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் 3ஆம் 5ஆண்டு திட்டத்தினுடைய தோல்வி. இந்த 2 ரீசன்னால் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஓராண்டு திட்டம் உருவாக்கப்பட்டு வேளாண் மற்றும் வேளாண் துறைகள் அந்த தொழில் துறைகளுக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் பார்த்தோன்னா 4ஆம் 5ஆண்டு திட்டம் அதனுடைய வருஷம் 1969 to 1974. இது யாருடைய மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா அசோக் ருத்ரா. இதனுடைய நோக்கம் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு. இதில் இலக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 5.7% ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எட்டியது என்ன அப்படின்னா 3.3%. இத்திட்டம் தோல்வியடைந்தது. 5ஆம் 5ஆண்டு திட்டம் 1974 to 1979. இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் டிடி தார் அப்படிங்கிறவர். இந்த திட்டத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா வேளாண்மை மற்றும் சுரங்க தொழில் இது 2க்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இவங்களுடைய இலக்கு 4.4%, எட்டியது 4.8%. ஏன் நம்ம இலக்கு எட்டியதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா இதிலிருந்து கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக வர கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய இலக்கு என்ன, அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறாங்க. சுழல் திட்டம் 1978 to 79. அந்த பீரியடில் என்ன செஞ்சாங்கன்னா சுழல் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. 6ஆம் 5ஆண்டு திட்டம் இது எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில் துறையில் தற்சார்பு அடையணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இத்திட்டம் கருவி கட்டோ என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இதனுடைய இலக்கு 5.2%, எட்டியது 5.7%. 7ஆம் 5ஆண்டு திட்டம் 1985 to 1990 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னதுன்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கணும் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது மூலமாக கொண்டு வந்தாங்க. இதோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்க தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதனுடைய இலக்கு 5%, எட்டியது 6%. ஆண்டு திட்டங்கள் 1990, 91, 92 அந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா நிலையற்ற அரசியல் சூழல் இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்தோன்னா 8ஆம் 5ஆண்டு திட்டம் 1990 to 1997 அந்த பீரியடில் கொண்டு வந்தாங்க. இது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா எல்பிஜி மாதிரியை அடிப்படையாக கொண்டது. எல்பிஜினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். இது கூட ஒரு தடவை நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவா வேலைவாய்ப்பு கொடுக்கணும், கல்வி, சமூக நலம்
இதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதனுடைய இலக்கு 5.6%, எட்டியது 6.8%. 9வது ஐந்தாண்டு திட்டம். இதில் பார்த்திங்கன்னா அதனுடைய நோக்கம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. இலக்கு 7%, எட்டியது 5.6%. 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2002லிருந்து 2007 அந்த பீரியடில் கொண்டு வந்தாங்க. இதனுடைய மெயின் அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா 10 ஆண்டுகளில் தலா வருவாயை வந்து 2 மடங்காக்கணும். வறுமை விகிதத்தை பார்த்தோன்னா 15% வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எய்மாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இலக்கு பார்த்தோன்னா 8%, எட்டியது என்ன 7.2%. 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2007 to 2012. இதனுடைய நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இது எந்த மாதிரி அப்படின்னா ரங்கராஜன் மாதிரி. இதனுடைய இலக்கு 8.1%, எட்டியது 7.9%. இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. 7.9%. 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து எவ்வளவு வந்து அவங்க அந்த இதை வந்து எட்டியது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 7.9%. 12வது ஐந்தாண்டு திட்டம். இது வந்து விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. இதனுடைய இலக்கு 8%. திட்டக்குழு அப்படிங்கிறது ஜனவரி 1, 2015 அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலம் நிதி ஆயோக் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. திட்டக்குழு என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2014 வந்து கலைக்கப்பட்டு திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதான்னு பார்த்தோன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒன்று. நிதி ஆயோக் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸில் ஒரு முக்கியமான டாபிக். அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். ஐந்தாண்டு திட்டம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அது ரிலேட்டடாக நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், திட்டக்குழு நிதி ஆயோக் என எப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஜனவரி 1, 2015. கீழ்காண்பனவற்றுள் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. என்னது அப்படின்னா தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல். அதாவது என்னென்னா இந்த 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாதுகாப்பான குடிநீர் கொடுக்கணும், ஆரம்ப சுகாதார சேவை, தொடக்க கல்வியை உலகமயமாக்கல், ஏழை குடும்பத்திற்கு வந்து வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குதல், அனைத்து கிராமங்கள் மற்றும் வாழ்விடங்களின் இணைப்பு, பொது விநியோக முறையை நெறிப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து நமக்கு கொஷின் வரக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. எது இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நமக்கு தெரியும் ஆரம்ப சுகாதார வசதிகளை செய்து தருதல் அவங்களோட மெயின் பாயிண்ட்டு, பாதுகாப்பான குடிநீர் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட மெயின் பாயிண்ட்டு, ஆரம்ப கல்வி கொடுக்கணும், ஆனால் தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்தியாவில் திட்ட விடுமுறை காலம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திட்ட விடுமுறை காலம் அப்படிங்கிறது 1966 to 69 அப்படிங்கிறது. பல்வந்தராய் மேத்தா குழு அறிக்கையின் பரிந்துரையின்படி அவங்க வந்து எப்போ வந்து அவங்களுடைய பரிந்துரை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பல்வந்தராய் கமிட்டி அப்படிங்கிறது 1957 போட்டிருப்பாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண இயர் என்னது அப்படின்னா 1958 அவங்க வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா. தேசிய வளர்ச்சி குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1952. இங்கே பார்த்தோம்னா நிதி ஆயோக் நமக்கு தெரியும் ஜனவரி 1, 2015, 1/1/2015. தேசிய வளர்ச்சி குழு 6/8/1952. நிதிக்குழு
22/11/1951 திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது. 15/3/1950. இந்தியாவில் முதல் திட்டக்குழுவின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. திட்டக்குழுவினுடைய தலைவராக யார் இருப்பா அப்படின்னா பிரதமர் தான் இருப்பாங்க. நமக்கு திட்டக்குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியும், 1951 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திட்டக்குழுவின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திட்ட கமிஷன் அதுக்கு மாற்றாக கொண்டு வந்தது நமக்கு தெரியும், நிதி ஆயோக். திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள் எப்போ திட்டக்குழுவை கலைச்சிருப்பாங்கன்னா 17 ஆகஸ்ட் 2014 என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கலைச்சிருப்பாங்க. எப்போ நமக்கு நிதி ஆயோக் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நிதி ஆயோக் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/1/2015. திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள் அப்படின்னா 17 ஆகஸ்ட் 2014. வேலைக்கான உணவு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 1977. நமக்கு தெரியும் 5 இயர் பிளானிங் அந்த 1977 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அது 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். திட்டங்கள் என்ன, அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு முதலாவது ஐந்தாண்டு திட்டம்ங்கிறது நம்ம வேளாண்மை சார்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் விரைவான தொழில்மயமாக்கல். 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் என்ன அப்படின்னா வறுமை ஒழிப்பு. 9வது ஐந்தாண்டு திட்டம் சமத்துவம் மற்றும் சமூக நீதி. ஸோ 9வது ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து 2 கொஷின் பார்த்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் எது இடம்பெறவில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் கேட்டிருக்காங்க, சமத்துவம் மற்றும் சமூக நீதி. இதோட டெஃபினிஷன் மாதிரி திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க சக்தி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது. யாருடைய கூற்று அப்படின்னா ஆர்தர் லூயிஸ் அவருடைய கூற்று. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007 எதற்கு முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதிலே பார்த்தோம். 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக்கணும். வறுமை விகிதத்தை பார்த்தோம் அப்படின்னா 15% குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 10வது ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னா வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை என்ன பண்ணணும் அப்படின்னா குறைத்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவினுடைய 7வது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நம்ம படிச்சிருக்கோம் 7வது ஐந்தாண்டு திட்ட காலம் அப்படிங்கிறது 1985 to 1990. 1985 to 1990. டேஸ் ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி. இது 2ஆவது டைம் கேட்குறாங்க. இது 9வது ஐந்தாண்டு திட்டம். 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது டேஸ் மக்கள் வேலையின்றி இருந்தனர். ஆக்சுவலாக இந்த கொஷனுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியலை. வறுமையை ஒழிப்போம் எனும் கோஷம் எப்பொழுது எழுப்பப்பட்டது? நமக்கு தெரியும் வறுமை ஒழிப்போம் அப்படிங்கிறது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தி பெருகிய சதவீதம் 7.9%. இந்திய திட்டக்குழு மிக அழுத்தமாக வேளாண் துறைக்கு செய்த பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை எப்போ அளித்தாங்க அப்படின்னா 3ஆம் ஐந்தாண்டு திட்டம். 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு தான் பார்த்தோம் அப்படின்னா திட்ட விடுமுறை காலம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. நிதி ஆயோக் எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஜனவரி 1, 2015. 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் மொத்த தேசிய உற்பத்தி வளர்ச்சி இலக்கு எவ்வளோ நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா 8%. மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1980. மக்கள் திட்டம் என்பதை உருவாக்கியவர் MN ராய். நேரு மகளநோபிஸ் வளர்ச்சி மாதிரி எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 2வது ஐந்தாண்டு திட்டம்.